வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது சட்னி தாங்க. பச்சை மிளகாய் சட்னிங்க. இந்த பச்சை மிளகாய் சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு வானல் எடுத்து வச்சு ஒரு 2-3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. கடலை எண்ணெய் தாங்க, நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். இந்த கடலை எண்ணெயில் வந்துட்டு 1 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேங்க, உளுத்தம்பருப்பு. இது நீங்கள் கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம், வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். இந்த உளுத்தப்பருப்போட 1 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க. இந்த உளுந்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. இதை வறுத்துக்கிட்டே இருக்கும்போது 6 பல் பூண்டு, நல்ல நாட்டு பூண்டு தாங்க, சின்னதாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டு பல் ஒரு 5-6 எடுத்து போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா. நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தாங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்து இதோட போட்டு வறுக்க போகிறேங்க. 6 பூண்டு பல் போட்டாச்சுங்களா. இதை அப்படியே வதக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா அதையும் வதக்கி எடுங்க. பொறுமையாக வதக்கி எடுக்கலாம். இதோட தோல் சீவி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கோங்க. நல்லா தோலை சீவிட்டு நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு இதோட மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை மிளகாய், பெரிய மிளகாயை ஒரு 7-8 மிளகாய் எடுத்துருக்கேங்க நான். அந்த 8 மிளகாயை முழுசாக போட்டோம்னா வெடிக்கும் எண்ணெயில் வதக்கும்போது. அதனால் 2 கட் பண்ணி போட்டிருக்கேங்க. மொத்தம் 8 மிளகாய் போட்டிருக்கேங்க. இது மாடரேட்டாக இருக்கும் காரம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கலாம். சப்போஸ் காரம் அதிகமாக நாங்கள் சாப்பிடுவோம், நல்லா காரமாக வேணும்னா இன்னும் 2-3 மிளகாய் சேர்த்திக்கலாம். இதோட கொஞ்சோண்டு புளி போட்டுருங்க. போட்டு நல்லா பொறுமையாக வதக்கி எடுங்க. நல்லா பச்சை மிளகாய் வதங்கி வரணும். இதோட ஒரு 2 பத்து தேங்காய் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்திக்கலாங்க. தேங்காயும் நல்லா பல்லுப்பெல்லாம் நறுக்கி போட்டுட்டு வதக்குங்க. இதுக்கு சேர்த்த வேண்டிய பொருளெல்லாம் இவ்வளோதாங்க. பொறுமையாக வதக்கி எடுங்க. நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கி வரணுங்க. பச்சை மிளகாய் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம அம்மியில் அரைச்சாலும் அரைச்சி எடுக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டாலும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு எடுக்க போகிறேன். மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு. சரிங்களா? ஆறுனதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவு கல் உப்பு போட்டாச்சு. போட்டு மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டோன்னு வைங்களேன். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. ஒரு பேஷனில் ஊற்றி வச்சுட்டேன். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு, கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து எடுத்து போட்டாச்சுங்க. சூப்பரான பச்சை மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த பச்சை மிளகாய் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.